பாஜகவிற்கு இருந்த சிறிய வாய்ப்புகளையும் நாசப்படுத்துவதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழிகாட்டி இருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு கி வீரமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பேட்டியளித்த கி வீரமணி வெள்ளத்தை பயன்படுத்தி பாஜகவினர் அரசியல் செய்வதாக விமர்சித்தார். கொஞ்ச நஞ்சம் துளிர்க்கலாம் என்றிருந்த அவர்களுடைய நம்பிக்கையை நாசப்படுத்துகின்ற நல்ல பணியை இப்போது அவர்கள் இந்த வெள்ளத்தை பயன்படுத்தி காவிகள் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு நிதியமைச்சரே வழிகாட்டி இருக்கிறார். நிச்சயமாக அது அத்தனையும் மிகப்பெரிய சாதகமாக மக்கள் ஆக்கிக் கொள்ளுவார்கள். எவைகளெல்லாம் எங்கள் மீது வீசப்பட்ட அசிங்கங்களோ குற்றங்களோ அவைகளெல்லாம் திராவிட பயிர் இதுவரையிலே வளரக்கூடிய உரங்களாக மாற்றப்பட்டதுதான் வரலாறு. இதிலும் அந்த வரலாறு திரும்பும். பிரதமர் என எண்ணிக்கொண்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நிர்மலா சீதாராமனின் பேச்சு தமிழ்நாட்டு மக்களை காயப்படுத்தியுள்ளதாக கூறினார். ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நிதியை வழங்கிவிட்டு தாங்கள்தான் அதில் கரிசனம் உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் பேசுவதைப் போல ஒரு தொனியை வெளிப்படுத்துகிறார். இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இது போன்ற பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.